அப்புறம் இன்னொன்றுங்க, இந்த உலகத்தில் அம்மா தாங்க எல்லாம். அம்மாவுக்கு அன்பு தாங்க எல்லாம். ஒரு வாய் சாப்பிட்றா தங்கன்னு ஊட்டி விடுற அம்மா, அதை தட்டி விட்டு ஓடுற குழந்தை. சோறு கீழே விழுந்துருச்சுங்கிற கோவம் இல்லைங்க அங்கே, இன்னொரு வாய் சோறு எப்படியாவது ஊட்டி விட்டுறலாங்கிற அன்பு தாங்க. அம்மா சொல்லிச்சு, உனக்கு என் மேலே அன்பு அதிகம்டான்னு. ஏமா அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். நீ வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது அப்படி ஒரு வழிடா, நான் வழியில் கத்துறத நீ உள்ளேருந்து கேட்டு அழுதுகிட்டே வெளியே வந்தடான்னு சொல்லிச்சுங்க. அப்போ தாங்க தெரிஞ்சுது குழந்தைகள்லாம் ஏன் பிறக்கும்போது அழுகுதுன்னு. வேலை செய்கிற இடத்துல ஒரே நேரத்தில் 2 வேலையை செய்ய சொல்கிறாங்கம்மா. கஷ்டமாக இருக்குது. அதை செய்யும்போது தான் தெரியுது உன் அருமை என்னன்னு. இடுப்பில் நான், கையில் சீமாரு, கூட்டிக்கிட்டே நீ, அழுதுகிட்டே நான், என்னை சமாதானம் பண்ணிக்கிட்டே ஒரே நேரத்தில் 3 வேலையை செய்வேன். ஆனால் அது எதையுமே நீ சுமையாக பார்த்ததில்லாமா. தேடி பார்த்து நானும் உலகம் முழுக்க உன்னை போல யாரும் இல்லாமா. மனசு கொஞ்சம் சரியில்லை, பேசிக்கவா உன் கூட. எனக்கா பிரசவ வழியை பொறுத்த அம்மா நீ தானே எனக்கு எல்லாம். முத்தேமணியன் கொஞ்சம் வரல, நான் தான் உலகம்னு சொல்லுவல்ல. உன் மடியில் கொஞ்சம் உறங்கட்டுமா, என் கவலைகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லட்டுமா. வேதனை கொஞ்சம் வந்துருச்சுமா, பிரச்சனைகள் என்னை தேடி அலையுதுமா. உன் சாரிக்கு இடையில ஒளிஞ்சுக்கவா, இல்லை கருவறைக்கே மீண்டும் போயிடவா. ரொம்ப பாதுகாப்பான இடம் கருவறை தான் போல. என்னங்க, அதோட கட்டு தான்.